ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 24வது பாட்டு பார்க்க போறோம். போயது எம் பொறுமல் என்னா இந்திரன் உவகை பூத்தான் தூய மாமலர் ஊழோனும் சுடர்மதி சூடினோனும் செய் உயர் விசும்பு உள்ளோரும் தீர்ந்தது எம் சிறுமை என்றார் மாயிரு ஞாலம் உண்டோன் கலுழன் மேல் சரணம் வைத்தான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எம் பொறுமல் போயது என்னா, எங்கள் துயரம் தீர்ந்தது என்று கூறி, பொறுமல்னா துன்பம் துயரம்னு அர்த்தம். இந்திரன் உவகை பூத்தான், இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான். தூயமா மலருளோனும் தூய அழகிய தாமரையில் வாழும் பிரம்மனும் சுடர்மதி சூடினோனும் ஒளியுடைய சந்திரனை தலையில் அணிந்துள்ள சிவபெருமானும் சேய் உயர் விசும்புளோரும் மிக உயர்வான விண்ணுலகிலே வாழ்பவர்களும். இந்த இடத்துல விசும்பு அப்படிங்கிற சொல் வானத்தையும் ஸ்வர்க்கத்தையும் மேகத்தையும் திசையையும் குறிக்கும். அதை தவிர கர்வத்தையும் குறிக்கும். இது போக நம்ம வீம்புக்குன்னு பண்றான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வீம்புக்குன்னு பண்றது விசும்புக்குன்னு பண்றாங்கிறதான் நம்ம சுருக்கி வீம்புக்குன்னு பண்றான்னு சொல்றோம். அந்த அதுல வர்ற வீம்பு அந்த வீம்புன்ற சொல் கர்வத்தை தானே குறிக்குது. அது மாதிரிதான் இது. நம்ம திருக்குறள்ல கூட நீத்தார் பெருமையில அப்படிங்கிற அதிகாரத்துல 5வது குறள், அதுல ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனை சாலுங்கரி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல திருவள்ளுவர். அதுல எப்பேற்பட்ட இந்திரன் அப்படின்னு சொல்ற இடத்துல அகன்று விரிந்து இருக்கக்கூடிய விண்ணுலகத்தில் உள்ள அரசனான இந்திரன், தேவர்களுக்கு அரசனான இந்திரன் அப்படின்னு தானே சொல்றாரு. அது சமஸ்கிருதத்துல விஸ்வ அப்படிங்கிற சொல் அண்டத்தை குறிக்கும். விஸ்வகுரு அப்படின்னா இந்த உலகத்திற்கு குருவாகவும், அல்லது விஸ்வநாதன், இந்த அண்டமே பிரணவத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றோம்ல, அந்த நாதம் பொருளாக இருப்பவன் சிவன், அதனால விஸ்வநாதன் அப்படின்னு. இப்ப இதுல விசும்புல இருந்து விஸ்வா வந்ததா, விஸ்வால இருந்து விசும்பு வந்ததா, இந்த வாக்குவாதத்துக்குள்ள போக கூடாது. நான் எப்பவும் சொல்றதுதான், அதாவது சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒண்ணுக்கு இன்னொன்னு விரோதம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கக்கூடாது. தமிழ்னால சமஸ்கிருதமும் சமஸ்கிருதத்தினால தமிழுக்கும் பெருமை உண்டு. அந்த கண்ணோட்டம் தான் எப்பவுமே இருக்கணும். இப்ப நம்ம கம்பராமாயணத்துக்கு வருவோம். சேய் உயர் விசும்புளோரும் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப சேய்ன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்மை சேய்மைன்னு ரொம்ப தள்ளி, அதனாலதான் சேந்தி எல்லாம் சொல்றோம்னு சொன்னேன்ல. ரொம்ப உயரமாக உயர் விசும்பு உள்ளோரும், அப்பேற்பட்ட உயர்வான விண்ணுலகிலே வாழ்பவர்களும் தீர்ந்தது எம் சிறுமை என்றார், எமது தாழ்வு தீர்ந்தது என்றார்கள். இந்த இடத்துல சிறுமை அப்படின்னா ரொம்ப அற்பமான விஷயம், அல்லது இழிவானது, இழப்பமானது. இழப்பம்னா ரொம்ப ஒரு மட்டம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப எங்களுடைய தாழ்வு போனது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அத இங்க சிறுமைங்கிறது அவர்கள் தாழ்வு. ஏன்னா அரக்கர்கள் இவங்களை பாடப்படுத்தின்னு இருந்தாங்கல்ல, அதனால இப்ப அதை இனிமே முடியாது, அதனால அந்த தாழ்வு குறைஞ்சது அப்படிங்கறது தீர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. மாயிரு ஞாலம் உண்டோன் அகன்ற பெரிய இவ்வுலகை உண்டு அருளிய திருமால் கல்லுழன் மேல் சரணம் வைத்தான், தான் ஏறி வந்த கருடன் மீது திருவடிகளை வைத்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்திரன் உவகை பூத்தான் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே மகிழ்ச்சிய விவரிக்கிறதுக்கு பூக்கிறது, மலர்றது, இத பத்தி தான் சொல்லுவாங்க. திருவாய் மலர்றது, கண் மலர்றது, முகம் மலர்றது, இல்லாட்டி நம்ம காலம் கார்த்தல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலம் கார்த்தால அப்படின்னு சொல்றோமே, அதுல காலம் கார்த்தல்னாலே மலர்தல்னு தான் அர்த்தம். நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாத்துக்கும் இந்த பூக்கிறத பத்தி பூத்தல் அப்படின்னு தான் வரும். தீர்ந்தது அப்படின்னு இப்ப எம் சிறுமை தீர்ந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. இன்னும் அவர் அவதரிக்கவே இல்லை, ராமனாக இன்னும் அவதரிக்கவே இல்லை, அவதரிக்க போறேன்னு தான். அது ஏன்னா அது விரைவையும் உறுதியையும் சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பாரதியாரோட பாட்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு அவர் பாடினது இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு. ஏன்னா பாரதியாரே 1921 காலமாயிடுவாரு. அதனால அப்போ ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னா அங்க உறுதியை தானே காமிக்குது, நிச்சயமா சுதந்திரம் கிடைக்கும் அப்படி.
என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, அதனால நடந்து முடிஞ்சிருச்சு, முடிச்சதா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம்ல. அதனால இங்க தீர்ந்தது எம் சிறுமை என்றார் அப்படின்னு வர்ற இடத்துல தீர்ந்ததுங்கிறது இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது உளோன், அதாவது தூய மாமலர் உளோனும் அப்படின்னு வர்ற இடத்துல உள்ளோனும் அப்படிங்கிற வர்ற இடத்துல குறைந்து இடை குறைந்து வந்திருக்கு. நம்ம செய்யுள் விகாரம் பார்த்திருக்கோம்ல, முதற்குறை, இடைக்குறை, கடைக்குறைன்னு. அந்த மாதிரி இதுல இடைக்குறை விகாரம். கல்லுழன் மேல் சரணம் வைத்தான் அப்படின்னு வர்ற இடத்துல சரணம் அப்படிங்கிற சொல்லுக்கு திருவடின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது சரணாகதி அப்படின்னு சொல்றோம்ல, திருவடியை அடைவது அப்படின்னு. அதனால இந்த இடத்துல கல்லுடன் மேல் சரணம் வைத்தான்னா திருமால் கருடன் மீது திருவடிகளை வைத்து புறப்பட்டான் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. எம் பொறுமல் போயது என்ன அப்படின்னு சொன்னா எங்கள் துயரம் தீர்ந்தது என்று கூறி இந்திரன் உவகை பூத்தான் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல என்ன அப்படிங்கிறது என்று அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். செய்யா என்ற வாய்ப்பாட்டு வினை எச்சம் செய்து என்ற பொருள் கொண்டது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதாவது வினையச்ச வாய்ப்பாடு நன்னூல் 100 கூட நான் சொல்லியிருக்கேன். 343வது செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன செய்ய செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு இன வினையச்சம் பிற 5 1 6 முக்காலமும் முறை தரும் அப்படின்னு. அதுல இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன. செய்ய அப்படின்னு சொன்னா அது நிகழ்காலத்தை குறிக்கும். செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு இது எதிர்காலத்தை குறிக்கும். இப்ப கற்பான் வருவான் அப்படின்னு வர்ற இடத்துல வான் பான்லாம் எதிர்ப்பு காலத்தை குறிக்குது இல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல செய்யா அதாவது என்ன அப்படி எம் பொறுமல் போயது என்ன அப்படின்னு சொன்னா என்று கூறி இந்திரன் உவகை பூத்தான் அப்படின்னு வரும். இதுல மா இரு ஞாலம் உண்டோன் அப்படின்னு தானே வருது. அதுல மானாலும் மிகப்பெரியன்னு அர்த்தம், இருனாலும் பெரிய அகன்ற அப்படின்ற பொருள். ரெண்டுமே ரெண்டு. இப்ப மீமிசை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் முன்னாடி பாடல்கள்ல. மீமிசை, மிசைனாலே மேலன்னு அர்த்தம். மீமிசைனா இன்னும் மேல, மிக மேல அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இப்போ இது திருக்குறள்ல பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 9வது குறள், நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்பட்டன்று இருள் அப்படின்னு இந்த இடத்துலயும் மா இரு ஞாலம். இதுல என்ன சொல்லிருப்பாருன்னா, அதாவது ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்க தெரியாதவங்களுக்கு மா இரு ஞாலம், இந்த மிகப்பெரிய உலகமானது பகல் பொழுது கூட ராத்திரி மாதிரி தான், அவங்களுக்கு எப்பவுமே இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், மா இரு இது ரெண்டுமே உரிச்சொற்கள், உலகத்தை குறிக்கக்கூடிய மிகப்பெரியது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு. அது மாயிரு ஞாலம் உண்டோன் அப்படின்னு திருமால சொல்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாயிரு ஞாலம் உண்டோன் அப்படிங்கிறது இந்த அகன்ற பெரிய உலகை திருமால் பெருவெள்ளத்துல உலகம் அழியாது காப்பதற்கு அவர் வயிற்றுல பாதுகாத்து வைப்பார் அப்படிங்கிறது புராண கருத்து. அததான் இங்க சொல்றாரு. இது தொடர்பா ஒரு நம்மாழ்வாரோட பாசுரம் கூட இருக்கு, 4000 திவ்ய பிரபந்தத்துல 3442வது பாட்டு. அதை படிக்கிறேன் கேளுங்க. உலகம் உண்ட பெருவாயா உலப்பு இல் கீர்த்தி அம்மானே நிலமும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரே திலதம் உலகுக்கு ஆய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே குலத்தொள் அடியேன் உன் பாதம் சூடும் ஆறு கூறாயே அப்படிங்கிற பாட்டுல உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருப்பாரு. அதே கருத்துதான் இங்கேயும், மாயிரு ஞாலம் உண்டோன் அப்படின்னு திருமாலுக்கு அடையாக அதை சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. போயது எம் பொறுமல் என்ன இந்திரன் உவகை பூத்தான் தூய மாமலர் உளோனும் சுடர்மதி சூடினோனும் செய் உயர் விசும்பு உளோரும் தீர்ந்தது எம் சிறுமை என்றார் மாயிரு ஞாலம் உண்டோன் கல்லுழன் மேல் சரணம் வைத்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது.
ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।